சில சமயங்கள்ல நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பயணத்துல, அதாவது ஒரு டிராவல்ல நம்ம அதுக்குள்ள போவோங்க. அதுக்குள்ள போனது மட்டும் இல்லாம, அங்க ஒரு அமானுஷ்யத்துக்கிட்டயே மாட்டுவோம். லைக் இப்போ நான் வீட்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட கார் இருக்கு. என்னோட ஃப்ரெண்டு ஃபேமிலி கிட்ட கார் இல்ல. அவங்க அவங்களோட நேட்டிவ்க்கு போகணுங்கிறதுக்காக என்ன இன்வைட் பண்றாங்க. அதாவது நீயும் வாப்பா, கொஞ்சம் அப்படியே போயிட்டு வந்துரலாம் அப்படிங்கும்போது, நானும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும், சரி நானும் சும்மா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் போகும்போதே எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே தப்பாக படுது. ஆனால் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. எங்களோட ஊருப்பா இது, எங்களோட ஊர் எல்லை தான். நான் எப்படி வேணாலும் இருப்பேன். நான் இங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடுவேன். நான் அங்கே அன்டைமில் இறங்கி போவேன். அன்டைமில் வந்து அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ண போய் அது அவங்கள மட்டும் பாதிக்காமல் கூட போன எனக்கும் சேர்த்து பாதிச்சிச்சுன்னா எப்படிங்க இருக்கும்? எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியுமே இதே மாதிரி தாங்க. ஒரு டாக்ஸி டிரைவர் அவங்க ஊரில் கேப் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அவுட் ஸ்டேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பிக்கப் ட்ராப் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதான் அவரோட தொழில். அவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அன்னைக்கு அட்டன் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு நமக்கு இந்த ஒரு ஸ்டோரியே வந்திருக்காதுங்க. அந்த ஒரே ஒரு காலை அட்டன் பண்ணனால அவரோட வாழ்க்கையே திருப்பி போட்ட ஒரு உண்மை கதையை பற்றி தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சு. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பையனோட பேர் சிவா. சிவாவோட அண்ணன் பேர் ராகுல். அவங்க அண்ணன் ராகுலுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் அவர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பியிருக்கிறாருங்க. சிவா, ராகுல், அம்மா, அப்பா இவங்க 4 பேருமே திண்டுக்கல்ல இவங்களுக்கு சொந்த வீடு தான். சொந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க சந்தோஷமா. அவங்க அண்ணன் ராகுல் கேப் டிரைவராங்க. சொந்தமாக ஒரு கார் வாங்கி அதை டீ போர்டில் அவுட் ஸ்டேஷன்ஸ்க்குலாம் வந்து நிறைய சவாரிலாம் எடுப்பாராங்க. அவங்க ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் தான் ராகுல்ங்க. ஏன்னா அவங்க ஊரில் நிறைய பேர் வெளியே அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை கொடைக்கானலுக்கு போகிறதா இருக்கட்டும், அக்கம் பக்கத்தில் இருக்கிற எந்த ஊருக்கு போனாலும் அவரை தான் கூட்டு போவாங்களாம். எனி டைம் பிஸியாக இருக்கிற ஒரு நபருங்க. ராகுலோட லைஃப் நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. அவர் உண்டு, அவரோட வண்டி உண்டு, அவரோட வேலையெல்லாம் கரெக்டாக போயிட்டு தான் இருக்குது. அளவுக்கு அதிகமான சம்பளமும் வந்துக்கிட்டு தான் இருந்திருக்குது. அதுலேருந்து அவர் பிஸ்னஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு 7:30 இருக்குமாங்க. ஃபோன் கால் ஒன்று வருது. ராகுல் பாத்ரூமில் இருக்கிறாரு, சிவா வீட்டில் இல்லை. ராகுல் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரதுக்குள்ள 2 தடவை கால் பண்ணியிருக்கிறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவர் ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. 2 மிஸ்டு கால் அன்னோன் நம்பர்லேருந்து. யாரா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் போடலான்னு தொடரும்போது மறுபடியும் அதே நம்பர்ல இருந்து கால் வருது. அட்டன் பண்ணி கேட்கிறாரு, தம்பி ராகுலா, இந்த மாதிரி குமார் அண்ணன் தான் நம்பர் கொடுத்தாப்ல, வேற ஒரு கேப் தான்ப்பா புக் பண்ணியிருந்தோம். அவசரமா திண்டுக்கல்ல இருந்து திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு எங்களோட குலதெய்வம் கோயில் இருக்குது, அங்கதான்ப்பா போறோம். அங்க எங்க சொந்தக்காரங்களாம் வராங்க. அங்க எங்க அண்ணன் வீடு இருக்குது, அங்கதான் போய் தங்க போறோம். எங்களை வந்து ஒன் வே, அதாவது இங்க இருந்து கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டு வந்துடணும்ப்பா, நீங்க மட்டும் தனியா வந்துடணும், எவ்வளோப்பா கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை சார் நான் எடுக்கலை, ஏன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, நாளைக்கு நாங்கள் ஃபேமிலியாக வெளியே போகிறோம், அதனால் எங்களால் வர முடியாதுன்னு சொல்ல. இல்லைப்பா ரொம்ப அர்ஜென்ட்டு, நாங்கள் போயே ஆகணும், நாங்கள் ஃபேமிலியாக இருக்கிறோம்ப்பா, 5 பேருப்பா, கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பாங்கும்போது இவரும் ஏதோ ஒரு நினப்பில் சரி ஓகே ஃபேமிலியாக இருக்கோங்கிறாரு, கெஞ்சுறாரு. ராகுலுமே ஓகே சொல்லிடுறாருங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டிலேருந்து வண்டி எடுக்கும்போது 7:45 அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து அவங்களோட வீட்டிலேருந்து வண்டி எடுக்கும்போது 8 மணி. ஸோ 8 மணிக்கு திண்டுக்கல் பைபாஸில் வண்டி ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. எங்க திருச்சி தாண்டி இருக்கிற கிராமத்துக்கு. இந்த வண்டியில் ஏறின அந்த குடும்பத்தில் அப்பா, அம்மா, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு மூத்த பையன், 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு, நடுவில் ஒரு பொண்ணு, 3ஆவதா சின்ன பையன் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிப்பானாங்க. இவங்க 5 பேர் தான் இவர் வண்டியில ஏறி இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டி பைபாஸ்ல போய்கிட்டே இருக்கும்போது வண்டியில இருக்கிற ஃபேமிலி அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி கலகலப்பா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் சண்டை போட்டுக்கிட்டு நார்மலா தாங்க வராங்க. இப்போ ராகுல் அவரோட ஆள் வந்து கால் பண்றாங்க. அவர் லவ் பண்றாரு ஒரு பொண்ணு. அவங்க கால் பண்றாங்க. அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே வராரு. இப்போ திருச்சியை தாண்டாங்க. அவங்க போக வேண்டிய கிராமத்துக்கு இன்னும் 26 கிலோமீட்டர் இருக்கு. இந்த 26 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பைபாஸ்ல இருந்து லெஃப்ட் எடுக்கணுமா. பைபாஸ்ல இருந்து லெஃப்ட் எடுத்து ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி போகுமாங்க, காட்டு பகுதி மாதிரி இருக்குமா. அதுக்குள்ள ஒரு 26 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனாதான் அவங்களோட கிராமம் இருக்குது. அந்த லெஃப்ட் சைட்ல வண்டியை திருப்பும் போது ஒரு வண்டி கவுந்து கிடக்குது ரோட்டோரமா. ஒரு பால் வண்டி, லைக் ஒரு சின்ன யானையில பால் கேன்லாம் வந்து எடுத்துட்டு போனாங்கன்னா மில்க் கேன்லாம் பெருசு பெருசா வச்சிருப்பாங்க இல்லையா,
அந்த கேன் எல்லாமே கீழே கொட்டி போய் அதுல ரத்தமா இருக்குது. ஆனால் அங்க ஒருத்தர் கூட இல்ல. அந்த வண்டி மட்டும்தான் அனாதையா கிடக்குது. அங்கனுக்குள்ள ஒரே ஒரு போஸ்ட் லைட் மட்டும் எல்லோ கலர் லைட்டு, அது பிளிக்கர் ஆயிட்டு இருக்குது. ராகுலுக்கு ஒரு சந்தேகங்க, என்னடா அது ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கு, சரி ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வண்டியை நிப்பாட்டுறாரு. வண்டியை ஆஃப் பண்ணல, வண்டியை நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டிட்டு பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. ஓகே, யாருன்னா ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, ஆம்புலன்ஸ் வந்திருக்கும் அப்படின்னாலும் போலீஸ் வந்திருப்பாங்களே இந்நேரம். என்னடா அது ஒண்ணுமே புரியாத புதிரா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு. இப்ப இவர் திட்டுறாரு, தம்பி ஃபேமிலியா வந்திருக்கிறப்ப ஒரே ரத்த காடா கிடக்குது, பசங்க எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி வண்டி எடுப்பான்னு சொல்லிட்டு திட்டி இருக்கிறாரு. இப்ப ராகுலுக்கும் வேற வழி தெரியாம அப்படியே வண்டியை மூவ் பண்றாருங்க. ஆனா பாத்துக்கிட்டே தான் வராரு. அங்கன பால் கேன் எல்லாம் கவுந்து கிடக்குது, வண்டியே கீழே கவுந்து கிடக்கு, கண்ணாடி எல்லாம் உடஞ்சு கிடக்குது, அங்க யாருமே இல்ல. இப்போ வண்டி இந்த ஒத்தையடி பாதைக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போது இங்க ஒரே ஒரு லைட் தான் இருக்குமாங்க. 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை தான் ஒரே ஒரு லைட் வருமா. இதே மாதிரி எல்லோ கலர் பல்ப் இருக்கிற ஒரு லைட் 10 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் தான். அப்ப 2 லைட் தான் இவங்க தாண்டி போறாங்க. 25 கிலோமீட்டர்ல அந்த ஊர் வந்துடும். மெயின் ரோட்ல இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்குது இல்லையா, இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி உள்ள போயிட்டு இருக்கும் போது அந்த 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அழுது இருக்கிறான். என்னடான்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கும் போது, பசிக்குதுப்பா, இங்கே சாப்பிடலாம்ப்பா, டே இருடா, இன்னொரு ஒரு 20 கிலோமீட்டர் தான், நம்ம போயிட்டோம்னா நம்ம வீட்லயே போய் சாப்பிடலாம்னு அவங்க அப்பா சொல்ல, எங்க எவ்வளவு நேரங்க ஆறி போயிடுங்க, விஷம் சாப்பிடலாம், இங்கே உட்காந்து சாப்பிடலாம், எங்கேயாச்சும் நிப்பாட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் சொல்ல ராகுல் திட்டுறாரு. மா, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுமா, அன்டைம் ஆகுது, அப்படியெல்லாம் எங்கேயும் நிப்பாட்ட முடியாது, எதனா திருட்டு பசங்க வந்துட்டாங்க என்ன பண்ணுவீங்க, நகைலாம் போட்டிருக்கீங்க கழுத்துல, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்ம ஊருக்குள்ள போயிடலாம், அவர் சொல்ற மாதிரி தான், சார் சொல்ற மாதிரி நம்ம ஊருக்குள்ள போயிடலாம், அங்க போய் சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்ல இப்போ அந்த பையன் ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறான். இல்லை உள்ள சூடு ஆறிடும், நான் சாப்பிடணும் சொல்லணும். ஏன் சார் நீங்கள் வீட்லேயே சாப்பிட்டு வரலையான்னு சொல்லிட்டு ராகுல் கேட்கும்போது, இல்லைப்பா என்னோட ஃப்ரெண்டு தான் இன்னைக்கு ஸ்பெஷலாக செஞ்சு கொண்டு வரேன்னு சொன்னாங்க, அதுக்குள்ளே நாங்கள் கிளம்பிட்டோம், அவங்களும் லேட் பண்ணிட்டாங்க, நான் என்னப்பா பண்ணுறது, அதனால அந்த ஊருக்கு போய் சாப்பிட்டுக்கலான்னு சொன்னேன், ஏன்னா இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும், அன்டைமில் போயிட்டு அப்புறம் அவங்க கதவை தட்டிகிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால தான்ப்பா சொன்னேன்னு அவர் சொல்ல, சரி சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நடு ரோட்டில் என்னால் நிப்பாட்ட முடியாது, நம்ம போயிடலாம், நான் எவ்வளோ ஸ்பீடாக ஓட்ட முடியுமோ ஓட்டுறேன், ஆனால் ரொம்ப மேடு பள்ளமாக இருக்குது, அதனால தான் ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, இப்போ ஒரு கடத்துக்கு மேலே அந்த பையன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சு, வண்டி அந்த ஒத்தையடி பாதையில் போய்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு லேம்பாங்க, ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டிட்டாரு, இன்னொரு 16 கிலோமீட்டர் போனால் அந்த ஊர் வந்துடும். கரெக்டாக 10 கிலோமீட்டர் போகும்போது ஒத்த பனைமரம் மாதிரி நிறைய அங்கங்கே பனைமரமாக இருந்துட்டு இருக்குதுங்க. லெஃப்ட் சைடில் இருட்டு, ஒரு மாதிரி மயான அமைதி, பௌர்ணமி நிலவு, இந்த ஃப்ளிக்கரான லைட்டு. கரெக்டாக அந்த லைட்டு கிட்ட போய் கிராஸ் பண்ணும்போது வண்டியில் ஒரு சத்தம், பின்னாடி டயர் வெடிச்சிருக்குது, பேக் சைடு லெஃப்ட் சைடில் பேக் சைடு டயர் வெடிச்ச சத்தம் கேட்குது. வண்டியை நிப்பாட்டிடுறாரு ராகுல். இறங்கி போய் பார்த்தா டயர் பஞ்சர், ஏதோ ஒரு பெருசா ஆணி மாதிரி இறங்கி இருக்குது. ராகுலோட வண்டியில ஸ்டெப்னியும் கிடையாதாங்க, அதாவது ஸ்டெப்னி இருந்திருக்குது, அதை கொடுத்துருக்கிறாரு, அவரோட ஃப்ரெண்டு இன்னொரு கேப் டிரைவர் கேட்டான்னு சொல்லிட்டு வெளியே போறான்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருந்தாரு, அதனால தான் இங்கேயும் வரமாட்டேன்னு சொன்னார், ஆனால் இப்படி ஆகும்னு அவருக்கு தெரியாது. இப்போ வண்டி பஞ்சர் ஆகி நடு ரோட்டில் நிற்கிறாங்க, மயான அமைதி, கும் இருட்டு, ஊரு இன்னொரு 16 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. இந்த ஃப்ளிக்கர் ஆகிற லைட்டுக்கும் அந்த அட்மாஸ்பியருக்கும் ராகுலுக்கு சரியா படலைங்க. ராகுல் ஒரு தீவிரமான சிவபக்தன், சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ வரைக்குமே சிவனை ரொம்ப கும்பிடுறவருங்க, ரொம்ப நம்புறவர். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் கழுத்தில் எப்பயுமே ஒரு ருத்ராட்சம் ஒன்று இருக்குமா. அவரால் இந்த கெட்ட சக்திகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான ஒரு சூழலில் உணர முடியுமா, யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க, இல்லை எதனா ஒரு கெட்ட சக்தி பக்கத்தில் இருக்குன்னா அவரால் உணர முடியுமா. அப்போது அந்த ருத்ராட்சியில் கையை வச்சு ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாராம். இன்றைக்கி அவரால் அப்படி பண்ண முடியாது, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த பையன் வேற அழுகிறான். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாருமே அந்த மரத்துக்கிட்ட போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வரோம், நீ பஞ்சருக்கு என்ன வழியோ அதை பாருப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அந்த பக்கம் எக்ஸலில் ஒரு பையன் வரான், அந்த ஊர்க்கார பையனா, எந்த சாமி புண்ணியன்னு தெரியலையாம். அந்த பையன் மட்டும் எக்ஸலில் வரலைன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே அவங்க அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்களாம், நடு ரோட்டில். இப்போ அந்த பையன் ராகுல் நடந்தது எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா அந்த பையன் அந்த டயரை எடுத்துகிட்டு போயிடுறான். ஒரு 8 கிலோமீட்டரில் ஒரு வீடு இருக்குது, மூடி தான் இருக்கும், ஆனால் அண்ணன் தெரிஞ்சவர் தான், நான் அவர்கிட்ட பஞ்சர் போட்டு வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் டயரை வாங்கிட்டு போயிடுறான். இப்போ ராகுல் இங்கே நின்றுட்டு இருக்கிறாரு. இந்த ஃபேமிலியாக இருந்தவங்க எல்லாருமே அந்த ஒத்த பனை மரத்துக்கு கீழே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவர் முறைக்கிறாரு, கார்லேயே உட்காந்து கூட சாப்பிட்டுருக்கலாம், எதுக்கு பனைமரத்துக்கு கீழே போய் இந்நேரத்தில் அன்டைமில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போது அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே டயர் பஞ்சர் போட போனான் இல்லையா, அந்த பையன் டயரை எடுத்துகிட்டு வந்துடுறான், மாட்டிடுறாரு. மாட்டினதுக்கப்புறமா அந்த ஃபேமிலியை கூப்பிட்டு வண்டியில் உட்கார வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் ஆகலையாங்க. இவர் வண்டி எந்த விதமான ஃபால்ட்டுமே கிடையாது, இவர் வச்சிருக்கிறது டிசைர், மாருதி டிசைர் வச்சிருக்கிறாரு, எந்த வித ஒரு இதே கிடையாதாங்க, ப்ராப்ளமே கிடையாதான். வண்டி எடுத்தே 2 வருஷம் தான் ஆகுது, புது வண்டி. எதனாலன்னு தெரியல வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியல, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு டயர் பஞ்சர் ஆகி இந்த இடத்துல நின்றுச்சு, இப்போது வண்டியே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ ராகுலுக்கு சரியாக படலை.
மனசுக்குள்ளே சிவனை நினச்சிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டார்ட் ஆகிடுது. வண்டி மூவ் ஆகி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்கும் இல்லையா, அதாவது பேக் சைடு மிரர் இருக்கும் இல்லையா வெளியே, அது மேலே யாரோ ஒருத்தவங்க படுத்துருக்குறாங்களாங்க. இவர் பார்த்துருக்கிறாரு. முன்னாடி இருக்கிற கண்ணாடியில் ராகுல் பார்த்துருக்கிறாரு. பின்னாடி யாரோ ஒருத்தவங்க படுத்துருக்குறாங்களாம். முடியெல்லாம் விரிச்சு போட்டு ஏதோ ஒரு உருவம். டப்புன்னு பிரேக் அடிச்சிருக்கிறாரு. இவர் அடித்த பிரேக்கில் எல்லாருமே முன்னாடி வந்துருக்குறாங்க. என்னாச்சுப்பான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்துருக்கிறாரு. இல்லை ஒன்றும் இல்லை, ஏதோ வண்டி வந்தமா இருந்துச்சு, எப்பா ஒத்தையடி பாதையில் நம்ம வண்டி மட்டும் தான் இப்போ போயிட்டுருக்கு, பார்த்து விட்டுப்பா, குழந்தைங்களாம் இருக்காங்கன்னு சொல்லி அவர் சொல்ல இவருக்கு மனசுக்கு சரியாக படலை. ஏதோ ஒரு விஷயத்த வாங்கிட்டு வந்துட்டாங்க, இங்கே நான் நிப்பாட்டியிருக்கவே கூடாது, வண்டியை நிப்பாட்டி இப்போது ஏதோ ஒன்று இவங்களை ஃபாலோ பண்ணுதுங்கிறத ராகுல் உணர்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு 4 கிலோமீட்டர் தான் இருக்குமாங்க அவங்க ஊருக்குள்ளே போகிறதுக்கு. அப்போம்போது இவங்களுக்கு பின்னாடி, வண்டிக்கு பின்னாடி செம்ம இருட்டு. ஒரே ஒரு லைட் மட்டும், நான் சொன்னேன் இல்லையா 10 கிலோமீட்டருக்கு ஒரு லைட்டு மட்டும் ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருக்குன்னு, அந்த மாதிரி ஒரே ஒரு லைட்டு, லாஸ்ட் லைட்டு, அதை இவங்க கிராஸ் பண்ணும்போது அந்த லைட்டு ஃப்ளிக்கர் ஆகிற வெளிச்சத்தில் இவர் பார்க்குறாராங்க. லிட்ரலி ஒரு பொண்ணு வெள்ளை கலர் சாரி கட்டிக்கிட்டு முடியெல்லாம் விரிச்சு போட்டு, அது பார்க்குறதுக்கு ஒரு மனுஷ உருவம் மாதிரியே இல்லையாங்க, ஆனால் அது ஒரு பொண்ணு தான். வேமா ஓடி வருதாங்க இவங்க காருக்கு பின்னாடி, காரோட ஸ்பீடில் ஓடி வருதான் காரை பிடிக்கிறதுக்கு. இவர் அதை பார்த்துட்டு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போய் இவங்ககிட்ட சொல்ல வேணாம், சரி வேமா போயிடலாம், இன்னும் 4 கிலோமீட்டர் தானே சொல்லிட்டு அழுத்தி மிதிச்சு ஓட்டிருக்கிறாரு. ஒரு வழியா அவங்களோட ஊருக்கு அவங்களோட வீட்டில் வந்து விட்டுறாருங்க. இப்போ ராகுல் மட்டும்தான் ரிட்டன் அந்த சைடு போகணும். ராகுலுக்கு ஒரு தாட் வருது, பேசாமல் நைட்டு வண்டியிலேயே தூங்கிட்டு ஊருக்குள்ளேயே தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு போயிடலாம், விடிய காலையில் ஒரு 6:30 7 மணி அந்த மாதிரி கூட கிளம்பிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த கூட்டந்தார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி மன்னிச்சுக்கோங்கப்பா, நீங்கள் வேறு எதனா வேலை எடுத்துருக்கீங்களா என்னன்னு தெரில, இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி டிரைவராக இருக்கீங்க, வந்துட்டீங்க, ஒரு நாள் மட்டும் இங்கே இருந்துட்டு நாளைக்கு நைட்டு அப்படியே கிளம்பிடலாம்ப்பா, நாளைக்கு இல்லை ஈவினிங்காக கூட கிளம்பிடலாம்ப்பான்னு சொல்ல இவருக்குமே அது சரியாக படுது. எப்படினாலும் காலையில் தான் கிளம்ப போகிறோம், அடுத்த நாள் சவாரியும் கிடையாது. இவர் ஒன் வே ட்ரிப்பாக கூப்பிட்டாரு, இப்போ ரவுண்ட் ட்ரிப்பாகவும் ஆக்குறாரு, 2 அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு சரி ஓகேங்க நான் தங்கிக்கிறேன்னு சொல்லி அவருக்கு ஒரு 1 RK ரூம் கொடுத்துட்றாங்க. இவங்க வீட்டுக்கு அப்படியே பக்கத்தில் ஒரு 1 RK ரூம் இருக்குமா, அங்கே ராகுலுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. ராகுல் அவங்களோட ஆள்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்திருக்கிறார். ஒரு 2-2:30 இருக்குமாங்க. ராகுலுக்கு தூக்கம் வரல, அவங்க ஆள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறார். ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க. அந்த பையன் கத்திருக்கிறான். யாரு? அந்த சின்ன பையன், 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் அழுதான் இல்லையா காருக்குள்ள, அந்த பையன் பயங்கரமா கத்தி அழுகுறானா. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு ஒரு கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போய் பார்த்தா அங்கதான் நிக்கிறாங்களா, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே அங்கதான் நிக்கிறாங்களா. அந்த பையன் வயிற்ற பிடிச்சிட்டு கதறானாங்க, வயிறு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, கழுத்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பிடிச்சிக்கிட்டே இருக்கிறானா, துடிக்கிறானா வழியில. இவர் பார்த்துட்டு, ஏங்க ஹாஸ்பிட்டல் எதனா இருந்தால் சொல்லுங்க, இல்லை மருத்துவச்சி வராங்க, ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, நம்ம வண்டியில் கூட்டு போயிடலான்னு சொல்லும்போது ஒரு 3.5 கிலோமீட்டர்ல ஹாஸ்பிட்டல் இருக்குதான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கிறார். கூட்டு போகிற வழியில் அந்த பையன் காரில் ஃபுல்லாக வாமிட்டாங்க, பிளட் வாமிட். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பையன் கார் ஃபுல்லாக பிளட் வாமிட் எடுக்கிறான். இப்போ ராகுலுக்கு பயம் வருது, என்னங்க அந்த பையன் பிளட் வாமிட் எடுத்துகிட்டு இருக்கிறான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பாவும் அழுதுகிட்டே, தெரியல தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வேமா போப்பான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி அங்கே கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஃபுட் பாய்சன் ஆகிருக்கலாம், என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கும்போது பீஃப் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ராகுலுக்கு உச்சிக்கு ஏறி இருக்குதுங்க. ஏங்க பீஃப் ஏங்க நைட் நேரத்தில், அதுவும் அந்த ஒத்தப்பனை மரத்தை கீழே வச்சு குடும்பமாக சாப்பிட்டீங்க, தப்பு சார் நீங்கள் பண்ணுறது. எப்பா நாங்கள் எத்தனையோ தடவை அந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம்ப்பா, அதனாலலாம் ஒன்றும் இல்லைப்பா, அது ஏதோ ஃபுட் பாய்சனாக தான் டாக்டர் சொல்கிறாங்களே. இல்லை சார் ஏதோ தப்பாக இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு உருவம் ஓடி வந்தது ராகுல் பார்த்தாரு. ராகுலுக்கு தான் தெரியுது இவங்களை சுற்றி ஏதோ ஒரு அமானுஷ்யம் வந்துக்கிட்டு இருக்கு அந்த பஞ்சரான இடத்துல இருந்தே. இப்போ அதை இவர்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவங்க ஊர் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நேரம் அட்மிட் பண்ணி பார்க்க மாட்டாங்களாங்க, ஏன்னா சின்ன ஒரு கிளினிக் மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குமா. ஸோ ஒரு 3 மணி நேரத்தில் அந்த பையனை அனுப்பி விட்டுறாங்க. விடிய காலையில் 5-5:30 வீட்டில் வந்து அந்த பையனையும் அவங்களோட ஃபேமிலி எல்லாரும் இறக்கி விட்டுட்டு காரை எடுத்துகிட்டு போய் வாட்டர் வாஷ் கொடுக்குற கண்டி போயிருக்கிறாருங்க பக்கத்து ஊரில். இந்த ஊர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் வாட்டர் வாஷ்க்கு விடுற கடை இருக்குதான், அந்த இடம் இருக்குதான், ஷாப்பு. ஸோ காலையில் போயிட்டு வேலையாக வாட்டர் வாஷ்க்கு கொடுத்துட்டு ஒரு 9-9:30 வீட்டுக்கு வராரு. காரை கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி வராரு. யார்? ராகுல். இந்த வீட்டுக்கு வரும்போது காரில் வந்தார் இல்லையா, அவரோட வைஃப் சமையல் கட்டில் நின்று சமைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. ராகுல் உள்ளே வரும்போது ஏதோ ஒரு ஸ்மெல் வந்துருக்குது, தச்சையெல்லாம் திரும்பி பார்த்துருக்கிறாரு. பார்த்தா அந்த அம்மாவோட புடவையில் நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்குதான். ஆனால் அந்த அம்மா எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அவங்க பாட்டுக்கு
ஒரு மாதிரி ஜடம் மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்களாங்க. இப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்களாம். அந்த பக்கம் திரும்பி சமையல் கட்டில் இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. வேமா அங்கே இருந்த குடத்துல இருக்க தண்ணி எடுத்து அவங்க மேலே ஊற்றி விட்டுட்டு கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவங்கள வெளியே கூட்டு வந்துருக்கிறாரு. அப்போதான் அவங்களுக்கு நிதானமே வருதான். என்ன தம்பி ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, என்னக்கா நீங்கள் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு புடவை தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு, நான் வரலன்னா என்னக்கா ஆகுறது? தெரிலப்பா, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிலப்பான்னு இருக்கிறாங்க. இப்போ அந்த சாரு வந்துடுறாரு, கொடுத்தாரு இல்லையா சவாரி, அவரும் வந்துடுறாரு, அந்த அவங்களோட வீட்டுக்காரர். வந்ததுக்கு அப்புறமா நடந்ததை ராகுல் சொல்லும்போது, தம்பி என்னன்னு தெரிலப்பா, எல்லாமே தப்பு தப்பா நடக்குது தம்பி, ஈவினிங்காக நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்ப்பா அப்படிங்கிறாரு. சார் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, மத்தியானமாகவே கிளம்பிடலான்னு சொல்ல, இல்லைப்பா 8 மணிக்கு மேலே தான் குலதெய்வம் கோயிலில் வந்து கொஞ்சம் கூட்டமும் இருக்கும், இப்போ ஃபங்க்ஷன் வேறு நடக்குது, அதனால் ஒரு 8-8:30 போயிட்டு வந்துடலாம் சார். 8-8:30 போனீங்கன்னா 10-10:30 ஆயிரும் சார், அப்புறம் பார்த்துக்கங்க சார்ன்னு சொல்லி எவ்வளோ சொல்லியுமே டைமை கடத்திடுறாரு. நைட்டு 9:30 மணி ஆயிடுது. குலதெய்வம் கோயிலுக்குள்ளே போனவங்க கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாகவே நான் பொங்கல் வச்சுட்டு வந்துடுறேன், சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இழுத்தடிச்சிருக்கிறாங்க. இப்போ ராகுலுக்கு சரியா படலை, அன்டைமில் கிளம்ப வேணாம், பேசாம காலையிலேயே கூட கிளம்பிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பயங்கரமா அழுகிற சத்தம் கேட்டிருக்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க பயங்கரமா அழுகுறாங்க. ஒரு பொண்ணோட குரல், ஒரு குழந்தையோட குரல். என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு இவர் கார்ல தான் உட்காந்துருக்காரு. டக்குன்னு எந்திரிச்சு உள்ள போய் பார்த்தா குலதெய்வம் கோயில் லெஃப்ட் சைடில் இருக்குமா, ரைட் சைடில் எல்லாருமே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறது, அதுக்கு கொஞ்சம் ரைட் சைடில் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் பொங்கல் வைக்கிறது, கெடா வெட்டுறது, இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குமாங்க. அந்த படுத்திருக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல இவங்க கூட வந்தாங்க இல்லையா ஒரு குடும்பம், அதில் நடு பொண்ணு இருக்கிறாங்க இல்லையா, 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு மாதிரி பித்து பிடிச்சு போய் பேய் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்குதாங்க. கை காலெல்லாம் ஒரு மாதிரி நெளிச்சுக்கிட்டு உடம்பையே ஒரு மாதிரி வளைக்குதாங்க. அந்த மாதிரி வளைக்கவே முடியாதான், சாதாரண ஒருத்தவங்களால வளைக்க முடியாதாங்க. அந்த பொண்ணு பண்றது ஒரு மாதிரி அப்நார்மலா இருந்திருக்குது. இப்போ அந்த பொண்ணை அவங்க அப்பாவும் அம்மாவும் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணா பிடிக்கவே முடியலையாம். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணை அவங்க அப்பா அம்மா 2 பேராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலையாங்க. கையை காலை உதறிட்டு வேமா ஓடி இருக்குது. அந்த பொண்ணு பின்னாடி எல்லாருமே ஓடி இருக்கிறாங்க, ராகுலும் ஓடி இருக்கிறாரு என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த பொண்ணு ஓடுற திசை எதுனா, இவங்க அந்த ஒத்தப்பனை மரம் உட்காந்து சாப்பிட்டாங்க இல்லையா, அந்த திசையை நோக்கி ஊரை விட்டு வெளியே ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுதாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பிடிச்சிடுறாங்க. 4-5 பேர் சேர்ந்து பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணை. 4-5 ஆம்பளைங்க சேர்ந்து பிடிச்சாலும் அந்த குழந்தைய கண்ட்ரோல் பண்ண முடியலையாம். கையை காலை உதறிக்கிட்டு திமிரிக்கிட்டு ஓட தான் ட்ரை பண்ணுதான். என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் அந்த குலதெய்வம் கோயிலுக்கே மறுபடியும் கூட்டு வந்து உட்கார வச்சு திருநீர்லாம் போட்டு விட்டு அங்கே இருக்கிற ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குது. இப்போ இவங்க குலதெய்வம் கோயிலில் இருக்கிற ஒரு பூசாரி ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கிறாருங்க பேயை ஓட்டுறதுக்கு, ஆனால் முடியலையாம். ரொம்ப அப்நார்மலாக ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அந்த குழந்தை. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்போ அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, காலையில் அவங்களுக்கு தான் தீப்பிடிச்சிச்சே அவங்களோட சேலையில், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி ராகுல் கிட்ட, தம்பி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுப்பா, தயவு செஞ்சு என்னை வந்து தேனிக்கும் போடிக்கும் நடுவில் ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு சாமியார் இருக்கிறாரு, அவர்கிட்ட கூட்டு போவியாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க, என்னாலாம் முடியாது, ஆல்ரெடி ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வந்திருக்கிறேன், இப்போ என்னால் முடியாது, நான் வேணா ஒருத்தர் நம்பர் கொடுக்குறேன், கொல்லிமலையில், நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் கொல்லிமலையில் ஒரு அகோரி ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் தான், என் ஃப்ரெண்டு மூலிமா தான் அவர் எனக்கு தெரியும், நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் போட்டு கேட்குறேன், நீங்கள் வேறு எதனா ஒரு வண்டியில் உங்கள் குழந்தைய கூட்டிட்டு போங்க, நான் திண்டுக்கலுக்கு கிளம்புறேன், இப்போயே கிளம்புறேன்னு சொல்ல, இல்லைப்பா தயவு செஞ்சு கேளு, நாமக்கல்ல நீ கேளு, எங்கனாலும் கேளுப்பா, கொல்லிமலையில் கூட கேளு, என் பொண்ணோட உயிர் தான்ப்பா எனக்கு முக்கியம், தயவு செஞ்சு போகிறேன்னு மட்டும் சொல்லிடாதப்பா, புக் பண்ணி போகிற அளவுக்கு இப்போ டைமும் கிடையாதுப்பா, பார்த்துக்கிட்டு தானேப்பா இருக்க, என் குழந்தைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா ப்ளீஸ்ப்பான்னு சொல்லி கேட்கும்போது வேற வழியே இல்லாமல் சங்கடத்தில் ஃபோனை போடுறாருங்க. கொல்லிமலையில் இருக்கிற அவர் ஃப்ரெண்டு ஹரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே அந்த சித்தர் இல்லை, அதாவது அந்த அகோரி இல்லை, அவர் காசிக்கு போயிட்டாரு, எப்போ வருவார்னு தெரியாதுங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே இந்த போடிக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் இருக்குன்னு சொல்கிறீங்களா, அங்கேயே போ வாங்கன்னு சொல்லி கிளம்புறாங்க. இவங்க ஊர்லேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அமைதியாக தான் வராங்க, மயக்கம் போட்டிருக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஆட்டமாக ஆடி அடித்து அந்த பொண்ணுக்கு வந்து திருநீர்லாம் போட்டு வேப்பிலையெல்லாம் அடித்து கொஞ்சம் காம் டவுன் ஆகிருக்குது. காம் டவுன் ஆனாலுமே பின்னாடி பிடிச்சிக்கிட்டே தான் வராங்க உங்கள் அப்பாவும் அம்மாவும். அந்த கோவிலில் திருவிழாங்கிற காரணத்தினால நிறைய பேர் அந்த ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்களாங்க. இப்போது அடுத்த நாள் நைட்டு, முதல் நாள் நைட்டு இவங்க வரும்போது ஆடலை, ஒரு மாதிரி மயான மீதியாக இருந்துச்சு, யாருமே இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒத்தையடி ரோட்டில் டார்ச் லைட்டு வெளிச்சத்தில் வராங்களாங்க. வயசானவங்களாம் நிறைய பேர் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்களா அந்த கோயிலுக்கு. இப்போது கரெக்டாக அந்த ஒத்தப்பனை மரம் அங்கே தான் அந்த வண்டி பஞ்சர் ஆச்சு இல்லையா, அங்கேருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டுறாரு ராகுல். நிப்பாட்டிட்டு அந்த ஒத்தப்பனை மரத்தையே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. நேற்று இவங்க வரும்போது எல்லா லைட்டுமே ஃப்ளிக்கர் ஆச்சு, ஆனால் இன்னைக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது. இப்போ ஒரு பாட்டி, வயசான ஒரு பாட்டியும் தாத்தாவும் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பாட்டி திட்டுறாங்க, தம்பி
இங்கெல்லாம் நிற்கக்கூடாதுப்பா, இங்கே எதுக்குப்பா நிற்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பனைமரத்தையும் பார்க்குறாங்க, இவரையும் பார்த்துருக்குறாங்க. இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, ஏன் இங்கே நிற்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறார். இந்த குடும்பம் அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டாங்க, பீஃப் சாப்பிட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த பாட்டி திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. யாரை கேட்டுப்பா இங்கெல்லாம் வந்து நின்றுட்டு இருக்கீங்க, நிற்கிறதே தப்புங்கிற, நீ பீஃபை வேற சாப்பிட்டியா அந்த இடத்துல, அப்படி என்ன பாட்டியாச்சு, அந்த மரத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ஊரில் ஒரு பொண்ணு வெளியூருக்கு போய் வேலை பார்த்துட்டு ரிட்டர்ன் வருமாங்க, படித்த பொண்ணு. இந்த ஊர்லேயே அதிகம் படித்த பொண்ணுன்னா அந்த பொண்ணு தானா, வான்மதின்னு சொல்லிட்டு. இந்த வான்மதி ஒரு நாள் வெளியூருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது நடந்து தான் வருவாங்களாம். இந்த ஒத்தையடி பாதையில் ஃபுல்லாக லைட்டு, இந்த லைட்லாம் ஃப்ளிக்கர் ஆகாதான், நார்மலாக இப்படி தான் இருக்குமா அந்த கிராமத்தில், எல்லாருமே நடந்து தான் வருவாங்களாம் டார்ச் லைட் வெளிச்சத்தில். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பொண்ணு அன்றைக்கி வந்துட்டு இருக்கும்போது மெயின் ரோட்டில் ஒரு பால் வண்டியில் அடிபட்டு, ஒரு பால் வண்டி வேகமாக பிரேக் பிடிக்காமல் வந்து இந்த பொண்ணை இடித்து அந்த பொண்ணும் இறந்துருச்சு, அந்த பால் வண்டியில் இருந்த ஆட்களும் இறந்துட்டாங்க. இப்போ தான் ராகுலுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த ஊரோட என்ட்ரியில் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஊருக்குள்ளே இவங்க வரும்போது, அந்த ஒத்தையடி பாதைக்குள்ளே வரும்போது ஒரு பால் வண்டி ஒன்று, டாடா ஏஜ் ஒன்று கவுந்து போய் கிடந்துச்சு, ரத்தமாக இருந்துச்சு, ஆனால் யாருமே நிற்கலை இல்லையா, அந்த வண்டியில் தான் வான்மதி அடிபட்டு இறந்தாங்களா. அப்புறம் என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கும்போது, வான்மதி இறந்து கரெக்டாக ஒரு 6 மாதத்துலேயே நிறைய பேர் வான்மதியை அந்த ஏரியாவில் பார்த்ததா சொல்கிறாங்க. அந்த வண்டி கவுந்து போய் கிடக்கிறதாவும், அதில் ரத்த கலரியாக, இந்த ரோடே ஒரு மாதிரி ரத்த கலரியாக கிடக்கிற மாதிரியும், சிலர் மயக்கம் போட்டும் கிடப்பாங்களாம். காலையில் வந்து தான் தூக்கிட்டு போவாங்களாம். இல்லை அந்த சைடு யாருன்னா வந்தாங்கன்னா அவங்க ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள தூக்கிட்டு போவாங்களாம். மயக்கம் போட்டவங்க எந்திரிக்கும் போது கேட்டால் ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு அமானுஷம் இருக்குது, நான் அதை பார்த்துட்டேன், அவதான் சொல்லிட்டு இருப்பாங்களாம். ஸோ இந்த ஊர்க்காரங்களாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணோட ஆத்மாவை அடக்கி ஒரு மந்திரவாதியை கூட்டு வந்து அதில் அந்த ஒரு ஆணியில் அந்த பொண்ணோட ஆத்மாவை அடக்கி அந்த ஒத்த பனை மரத்தில் தான் அடித்து அதில் நிறைய கயிறுலாம் சுற்றி வச்சுருக்கிறாங்களாம். அந்த பனைமரத்தில் அதுக்கப்புறமா ஏகப்பட்ட பேர் வந்து இந்த காவு கொடுக்கறது, சேவல் அறுத்து காவு கொடுக்கறது, இந்த செய்வன சூனியை வைக்கிறது, எடுக்கிறது, இது எல்லாமே அங்கே தான் நடக்குமாங்க. அதாவது தெரிஞ்சு நடக்காது, தெரியாமல் இல்லீகலாக நடக்குமா. அங்கே போய் தான் இவங்க உட்காந்து பீஃப் சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறாங்க குடும்பத்தோட. இப்போ இந்த குடும்பமே அழுக ஆரம்பிச்சிருக்குதுங்க. அம்மா தெரியாமல் நாங்கள் சாப்பிட்டோம்மா, உட்காந்து என் பொண்ணோட உயிரை காப்பாற்றுங்கம்மா. ஆல்ரெடி சின்ன பையன் பிளட் வாமிட் எடுத்தான் இல்லையா, அவனுமே ஒரு மாதிரி கிறக்கமாக தான் இருக்கிறான், ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு முடியாத ஸ்டேஜில் தான் இருக்கிறான், அவனுக்கு ஃபீவர் வேறு அடிக்குது. இப்போ என்னோட குழந்தைங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கம்மா, அது நீ எல்லாம் மீறி போயிட்ட, என்னால் என்ன சொல்கிறேன்னே தெரியலை, இருந்தாலும் நீங்கள் எங்கேயோ போகிறீங்கன்னு சொல்கிறீங்களா, இருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேமா ஓடி போய் அந்த ஒத்த பனை மரத்துக்கு கீழே இவங்க உட்காந்துருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல மண்ணை அள்ளி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு முடிச்சு போட்டு இவங்ககிட்ட வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை கொண்டு போ, நீ ஒருத்தர்கிட்ட பார்க்க போகிறல, அவர்கிட்ட கொண்டு போய் இதை கொடு, இதுதான் அந்த ஒத்த பனை மரத்தோட மணல்னு சொல்லு, இதுதான் அந்த மண்ணுன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்து விட்டுருக்குறாங்க. சரின்னு சொல்லி வாங்கிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு தேனிக்கு போகிறதுக்குள்ள ஏகப்பட்ட தடங்களாங்க. வண்டி நிறைய இடத்துல ஜாம் ஆகிருக்குது, வண்டி சம்மந்தமே இல்லாமல் நிற்குமா, சில இடத்துலலாம் ஜஸ்ட் மிஸ்ஸாம், லாரிக்காரன் இடித்து இவங்க அங்கேயே ஆக்சிடென்ட் ஆகி இறக்குற மாதிரியான சூழ்நிலைலாம் உண்டாயிருக்குது. ராகுல் எப்படியோ இவங்களை காப்பாற்றி தேனி வரைக்கும் கொண்டு வந்துடுறாருங்க. தேனிக்கிட்ட வரும்போது ராகுலுக்கு ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது, தூக்கம் வருது. சார் எனக்கு ஆல்ரெடி ஒரு நாள் முழுக்க தூக்கமே இல்லை, சரியான தூக்கம் இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், தேனியிலேயே ரூம் போட்டுடலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, போடி மெட்டு மேலே ஏறுற வழியில் தானே அவரோட வீடு இருக்குங்கிறீங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டு இங்கே தங்கிட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு போவோம்னு சொல்கிறார். அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே டயர்டு, செம்ம டயர்டில் இருக்கிறாங்க. எங்கே திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துலேருந்து தேனி வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரூம் போட்டு நைட்டு போய் தங்கியிருக்கிறாங்க. ராகுலுக்கு தனியாக ஒரு ரூம், இவங்க எல்லாரும் ஒரு ரூமில் இருக்கிறாங்க. ஆப்போசிட் ரூமில் தான் இருந்துருக்குறாங்க. எப்பவும் போல் நைட்டு ஒரு 2-2:30 அலறல் சத்தம் கேட்குது. யாரா இவனுங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வர்றாரு ராகுல். வந்து பார்த்தா அந்த பொண்ணு அவங்க அப்பாவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்குதாங்க. ரத்தம் வருதான் அவருக்கு, லிட்ரலி அந்த நகம்லாம் குத்தி இங்கே கீறி ரத்தம் வருதான் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ராகுல் தன்னோட கழுத்தில் இருந்த ஒரு ருத்ராட்சை, இந்த ருத்ராட்சியை கலட்டி அந்த பொண்ணோட கழுத்தில் மாட்டி விட்டுருக்கிறாரு. அது எதனால் அப்படி பண்ணாருன்னு இப்போ வரைக்கும் ராகுலுக்கு தெரியலையாங்க. ஏதோ ஒரு நினப்பில் அந்த ருத்ராட்சியை கலட்டி அந்த பொண்ணோட கழுத்தில் மாட்டிட்டாரு. மாட்டின அடுத்த செகண்டே அந்த பொண்ணு நார்மல் ஆயிடுச்சாங்க, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருச்சான். அடுத்த ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நார்மலாக எந்திரிச்சு அப்பா அம்மான்னு சொல்லி பேசி நார்மலாக இருக்குதாங்க. அந்த பொண்ணுக்கு இது நாள் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியலையாம். இவ்வளோ நேரம் அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்துச்சுங்கிற அந்த ஒரு நினைப்பே இல்லையாம், ஞாபகமே இல்லையாம். ராகுலுக்குமே ஒரு மாதிரி ஒன்றுமே தட்டுப்படலை. ஓகே, அப்போ நம்ம கழுத்தில் இந்த ருத்ராட்சை வந்து அந்த பொண்ணை காப்பாற்றிருச்சு போல. அவங்க அப்பாவுமே என்ன சொல்கிறார், அந்த பொண்ணோட அப்பாவுமே என்ன சொல்கிறான்னா, தம்பி ரொம்ப நன்றிப்பா, நீ போய் படுத்துங்கப்பா, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், எதனா ஒன்றுன்னா நான் கூப்பிட்றேன்ப்பாங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் போய் அவர் ரூமில் படுத்துருக்கிறாருங்க ராகுல்.
ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்கிறாரு. ஒரு 3-3:15 இருக்குமாங்க. யாரோ ஒருத்தவங்க ராகுல் மேல ஏறி உட்கார்ந்து ராகுலை அமுக்குற மாதிரி ஃபீல் ஆயிருக்குது. ராகுலால கண்முழிக்க முடியல, எந்திரிக்க முடியல. ஆனால் அவருக்கு தெரியுது, அவருக்கு மேல யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்குறாங்க, பெருமூச்சு விடுறாங்க. ராகுலுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் உதற ஆரம்பிக்குது. இத்தனை நாளா ராகுலுக்கு இல்லாத ஒரு பிரச்சனை. இந்த 2 நாளா அந்த குடும்பமே அமானுஷ்யத்தால பாதிக்கப்பட்டு இருக்குது. இவருக்கு எந்த ஒரு அமானுஷ்யமும் நடக்கல. இவரும் அவங்க கூட தான் இருக்கிறார். இப்போ அந்த ருத்ராட்சி அந்த பொண்ணோட கழுத்துல மாட்டினதுக்கு அப்புறமா ராகுலுக்கு நிறைய அமானுஷ்யங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அவர் ரூம்குள்ள காலை பிடிச்சு இழுத்துருக்குதுங்க. டக்குன்னு எந்திரிச்சிருக்கிறாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது இவருக்கு பெருமூச்சு விடுறாராங்க. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க மேல உட்காந்து அமுக்குனாங்கன்னா மூச்சே விட முடியாம இருந்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பெருமூச்சு விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெருமூச்சு விடுறாரு. லைக் ஸ்விம்மிங் பூல்குள்ள போனோம்னா நம்மளால மூச்சு விட முடியாது, மேல வந்தோடனே ஒரு பெருமூச்சு விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சுத்தி முத்தி பார்த்துருக்கிறாரு. யாருமே இல்லை. காலை பிடிச்சு இழுத்தது உண்மை, மேல உட்கார்ந்தது உண்மை. படுக்கிறதுக்கு இவருக்கு மனசு வரல. இப்போ யாரோ ஒருத்தர் இவருக்கு பின்னாடி கதவு இருக்கு, மெயின் டோர் இருக்கு, ரூம் டோரோட மெயின் டோர். இந்த ரூம் டோருக்கு முன்னாடி இந்த டிம் லைட்ல வெடிபல்பு ஒரு ப்ளூ கலர் லைட் தான் எரியுது. இந்த லைட்டு வெளிச்சத்துல யாரோ ஒருத்தர் பின்னாடி நிக்கிறாங்களாங்க. கருகி போய் உடம்பெல்லாம் ஒரு வெளுத்து போய் இப்பதான் ராகுலுக்கு ஞாபகம் வருது. அன்னைக்கு அவங்க அந்த பீஃபை சாப்பிட்டுட்டு அந்த வண்டியை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம், பின்னாடி ஒரு பொண்ணு ஓடி வந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணு தான் இவரோட ரூம்குள்ள நிக்குதாங்க. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புல்லரிச்சு போய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய்ன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு லைட்டை போட்டு பார்த்தா அந்த இடத்துல அந்த பொண்ணு இல்லையாங்க, யாருமே இல்லையா. இப்போ அன்டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் ரூம்ல இருக்கிற அந்த சாரோட ரூமை போய் தட்டிடுகிறார். என்னப்பான்னு சொல்லி கேட்டிருக்கிறார். என்னப்பா எதனா பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது, சார் என் ரூம்ல வந்து ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு சார், உங்களோட சேர்ந்த பாவத்துக்கு என்னையும் அது விரட்ட ஆரம்பிச்சிச்சு சார், அவன் வந்துட்டா சார் அப்படிங்கும்போது, தம்பி எதனா விளையாடாதப்பா, காலையில் நாங்கள் இதுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம்ல, அவரை பார்க்குறோம்ல, அப்போது நீ பார்த்துக்க, உனக்கும் வந்து அங்கே ஒரு கயிறு தர சொல்கிறேன். சார் அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது சார், எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆனதே கிடையாது என் லைஃப்பில், இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன், எனக்கு பயமாக இருக்குது. தம்பி சும்மா சொல்லாதப்பா, எதனா சொல்லாதப்பா, போய் படுப்பான்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்லியிருக்கிறார். இப்போ ராகுலுக்கு கோவம் வந்து, அப்போது நான் போய் படுக்கிறேன், உங்கள் பொண்ணு கழுத்தில் இருக்கிற என்னோட ருத்ராட்சியை கழட்டி கொடுங்க, உங்கள் பொண்ணை இங்கே தூங்க வைங்க, கொஞ்ச நேரத்தில் அவளும் பொசஸ் ஆகி உங்களை தூங்க விடாமல் பண்ணுவோம், அப்போ தெரியும் உங்களுக்குன்னு சொல்லியிருக்கிறார். அவர் வீராப்புக்கேன்னு அந்த பொண்ணோட கழுத்துலேருந்து ருத்ராட்சியை கழட்டிட்டு வந்து கொடுத்துட்டாராங்க அவங்க அந்த பொண்ணோட அப்பா. என் பொண்ணுக்கு சரியாயிடுச்சு, இந்தா நீயே வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாராம். இவர் கழுத்தில் மாட்டிட்டு வந்து படுத்துட்டாரு. ஆனால் மறுபடியும் அந்த பொண்ணோட ரூம்லேருந்து ஒரு சத்தம் வருது. அந்த பொண்ணு மறுபடியும் பேய் பிடிச்ச மாதிரி அலறி அடித்து கத்தி அவங்க அப்பாவெல்லாம் போட்டு ஒரு படாத பாடு படுத்தி அன்னைக்கு நைட்டு இப்படியே போயிருக்குதுங்க. யாருமே தூங்கலையாம். அறத்தூக்கத்திலேயே விடிய காலையில் 5:30 மணிக்கெலாம் அந்த லாட்ஜிலேருந்து கிளம்பியிருக்கிறாங்க எல்லாருமே. இப்போ ராகுல் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் வர முடியாது, நீங்கள் மட்டும் வேணால் போய் பார்த்துட்டு வாங்க, இங்கே தான் தேனிக்கு வந்துட்டோம்ல, இங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார், அவரை வர சொல்கிறேன், நான் கிளம்புறேங்கும் போது, தம்பி என் குடும்ப விஷயம்ப்பா, யாருக்காயும் தெரிஞ்சால் பொம்பளை பிள்ளை விஷயம் வேறு, ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குப்பா, நீயே வந்துருப்பா, நான் அதனால் தப்பாக பேசுனா நான் மன்னிச்சிருப்பா, நீ வந்ததுனா கரெக்டாக இருக்கும்பான்னு சொல்லி அவர் கெஞ்சிருக்கிறார். இப்போது மறுபடியும் தர்ம சங்கடமாகி அந்த கோவிலுக்கு கூட்டு போயிருக்கிறார். இந்த கோவிலுக்கு கூட்டு போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற பூசாரி என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நீ இந்த குடும்பத்தோட இருக்காத, வேலையாக எந்திரிச்சு போயிரு, கிளம்பி போயிடுவோம், ஊருக்கு போயிரு. அந்த அம்மன் கோயிலுக்கு போனோன்னா அம்மன் கோயில் பூசாரி வந்து எங்கள் அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி நீ வந்து இப்போயே அந்த ஃபேமிலியை விட்டு போயிரு, இந்த குடும்பத்துலேருந்து இப்போயே நீ பிரிஞ்சு போயிரு, நீ போய் உன் லைஃபை பார்த்துட்டு இவங்க கூட நீ தங்காத, இவங்க கூட நீ இருந்தாத, நீ இவங்ககிட்ட வாடகைக்கு இந்த மாதிரி எதாவது வந்தேன்னு சொன்னால் நீ வந்து அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு நீ உங்கள் வீட்டுக்கு போயிரு, உங்கள் ஊருக்கு போயிரு, இல்லைங்க உங்கள் ரிலேட்டிவ் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட தங்கு, நீ இவங்க கூட தங்காத அப்படின்னு சொல்லியிருந்தோன்னே இந்த வார்த்தை தான் அந்த கோயிலுக்கு போனால் அந்த பூசாரி வந்து என்ன படிச்சிருக்காங்க. உன் உயிருக்கு ஆபத்து, என்ன சாமி சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க எல்லையை தாண்டிட்டாங்க, அதாவது ஒரு லிமிட்டுன்பாங்க இல்லையா, அந்த லிமிட்டை தாண்டிட்டாங்க. இப்போ அந்த ஆத்மா இவங்க குடும்பத்திலேருந்து 2 உயிரையாச்சும் எடுக்காமல் விடாது, அந்த ஆத்மாவோட பொருள் ஏதோ ஒன்று இவங்க குடும்பம் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. இப்போ அந்த சார் என்ன சொல்கிறாருன்னா, சாமி நான் எதையும் எடுத்துகிட்டு வரல, என் குடும்பத்திலேருந்துலாம் யாருமே எதையுமே எடுத்துகிட்டு வரல, அந்த ஆத்மாவோட பொருள்லாம் எங்ககிட்ட கிடையவே கிடையாது. இல்லை பொய் சொல்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது, அந்த ஆத்மாவுக்கு சொந்தமான ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது, அந்த இடத்துக்கு சொந்தமான ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது, அதனால தான் அவள் உங்கள் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கிறா, உங்கள் உயிரையும் எடுக்காமல் விட மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ தான் அந்த 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் சொல்கிறான். அவனோட பாக்கெட்லேருந்து 2 காயின் எடுத்து கொடுக்குறான். இந்த 2 காயினுமே வெட்டுப்பட்டு இருக்குது. 1 ரூபா காயினை 2ஆக வெட்டி அதில் மஞ்சள் குங்குமம் ரத்தம்லாம் கலந்துருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி 2 காயின் வச்சுருக்கிறான். என்னடா அதுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த சாமியார் சொல்கிறாரு, இது அந்த மரத்துக்கு கீழே இந்த செய்வன சூனியம் அப்புறம் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஆத்மாவை அடக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க இல்லையா, அங்கே இந்த காயினெல்லாம் வெட்டி போடுவாங்களாம், சூனியம் வைக்கிறது செய்வன வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வெட்டி போடுற ஒரு 2 காயினை இந்த பையன் எடுத்துகிட்டு வந்துருக்கிறான் பாக்கெட்டில்.
இதுதான் அவங்கள துரத்திருக்குது அந்த இடத்துல இருந்தே. சரி சாமி, இப்போ நாங்க என்ன பண்றது, தெரியாம பண்ணிட்டான் சின்ன பையன், அதுக்கே இந்த பையனை வந்து ஊருக்கு போக சொல்றீங்க, இந்த பையனுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம், ஏன் அந்த பையனை வந்து போக சொல்றீங்க, அந்த பையனுக்கு தான் நாங்க காசு கொடுக்குறோம்ல, நாங்க டபுளா கூட கொடுத்துட்றேன் தம்பி, நீ இவர் பேச்செல்லாம் கேட்காதுன்னு சொல்லும் போது, காசா தம்பி, நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அந்த பையன் தான். அதுக்கான பூசாரி சொன்னாராம், உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு இந்த பையன் தான் காரணம், இவனால் மட்டும்தான் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, அவன் சிவனை அப்போ அந்தளவுக்கு கும்பிட்றனால தான் அவனால தான் நீங்கள் இத்தனை பேர் இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்கீங்க, இல்லைனா உங்கள் குடும்பத்தில் என்றைக்கோ ஒரு 2 உயிர் போயிருக்கும், என்றைக்கோ 2 உயிர் போயிருக்கும், அந்த பையன் இருந்தனால தான் அதை காப்பாற்றி இப்போ வரைக்கும் அவங்க கூட இருக்கனால தான் நீங்கள் தப்பிச்சிட்டு இருக்கீங்க, இனிமேலும் அவன் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்தானா அவனுக்கு தான் பிரச்சனை, அதனால தான் அவன் போக சொல்கிறேன். அந்த பையன் கழுத்தில் போட்டிருக்க ருத்ராட்சியும் அவன் வணங்குற சிவபெருமானும் தான் அவனை காப்பாற்றிருக்கிறாங்க, அவனை மட்டும் இல்லாமல் உங்களையும் சேர்த்து காப்பாற்றிருக்கிறாங்க. இந்த ருத்ராட்சியோட பவர் என்னங்கிறதே இப்போ தான் ராகுலுக்கு தெரியுதாங்க இந்த சாமியார் சொன்னதுக்கப்புறமா. இப்போது வேறு வழியே கிடையாது, இதை என்னால் சரிப்படுத்த முடியாது, நான் உங்கள் கூடயே வரேன். பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் மாசாணியம்மன் கோயிலுக்கு ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார், நண்பர் இருக்கிறாரு, அவர் தான் இந்த மாதிரியான பேய்களுக்கெல்லாம் கரெக்டாக அங்கே போய் ஓட்டலாம். அந்த பையன் எங்கள் அண்ணன் வந்து அவர் பூசாரி, நீ உங்க கூட இருக்காதப்பா, நீ உங்கள் வீட்டுக்கு நீ உன் லைஃப் பார்த்துட்டு நீ போயிரு அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அண்ணன், இல்லை நான் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் கூட வந்துட்டேன், அந்த கோயிலில் தான் நான் ட்ராப் பண்ணணும், நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அண்ணன் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து அங்கேருந்து எல்லாருமே பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணா, உடனே கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவரோட வண்டியிலேயே எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டு கிளம்புறாங்க. சாமியார் தான் முன்னாடி உட்காந்துருக்கிறார், ராகுலும் சாமியார் முன்னாடி உட்காந்துருக்காங்க, இவங்க குடும்பத்தோட பின்னாடி உட்காந்துருக்காங்க. பைபாஸில் போயிட்டு இருக்கும்போது எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியலையாங்க, ஆப்போசிட்டில் போயிட்டு இருந்த ஒரு லாரி இவங்களோட வண்டியில் வந்து இடிச்சு பைபாஸில் ஆக்சிடென்ட் தான், சரியான ஆக்சிடென்ட் ஆங்க. 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஃபர்ஸ்ட் பையன் இருக்கிறான் இல்லையா, அந்த பையன் ஸ்பாட் அவுட்டான், ஸ்பாட்லேயே இறந்துட்டானா. இப்போ இந்த சாமியார் எல்லாருமே ஒரு மாதிரி அன்கான்சியஸாக இருந்திருக்கிறாங்க. வர வழியில் அந்த கார் எங்கள் அண்ணன் ஓட்டிட்டு அந்த கார், எங்கள் அண்ணன் வந்து அந்த கார் வந்து அந்த சாமியார் எல்லாரும் ஒன்றா தான் வந்திருக்காங்க. ஆனால் அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனதில் வந்து நார்மலாக போயிட்டு இருந்தப்போ வண்டி அந்த பக்கம் லெஃப்ட் சைட்லேருந்து அந்த லாரி வந்து அடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனோடனே எல்லாருக்குமே சின்ன சின்ன காயம், வண்டியில் முன்னாடி உடஞ்சிருச்சு, சைடு கண்ணாடி, மிரர், டோர் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே கொஞ்சம் அடிகளோட எல்லாமே தப்பிச்சாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருந்து அந்த மூத்த பையன், அந்த பேய் பிடிச்ச பொண்ணோட அண்ணன், அந்த ஃபஸ்ட்டு பையன் இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான்னு சொன்னால் அந்த பையன் வந்து ஸ்பாட் அவுட் ஆனோடனே அந்த சாமியார் என்ன சொல்லிட்டாரு, கொஞ்சம் கூட நம்ம நேரம் தாமதிக்கக்கூடாது, உடனே நீங்கள் கிளம்புங்க, என்ன உடனே நீங்கள் அந்த இடத்துக்கு கூட்டு போங்க, இது ரொம்ப உக்கிரமாக. இடிச்சதுல எல்லாருக்குமே தான் அடிபட்டிருக்கு, அந்த பையன் மட்டும்தான் இறந்துருக்கிறான். ஒரு சாவு விழுகணும்னு இருந்திருக்கு, விழுந்துருச்சு. அந்த சாமியார் சொன்ன மாதிரி இன்னொருத்தர் சாக போகிறாங்க, இவங்களில் யாரோ ஒருத்தர். அது யாரு, எப்படி இந்த கோயிலுக்கு அவங்க போய் சேர போகிறாங்க, பொள்ளாச்சிக்கு என்ன நடக்குது அடுத்து அப்படிங்கிறது எனக்குமே ஈகராக இருந்துச்சுங்க கேட்குறதுக்கு, என்ன நடந்திருக்கும் ஒரு ஆர்வமாக இருந்தேன். ஆனால் இந்த கதையை அனுப்பின அந்த சிவாங்கிற தம்பி எனக்கு இது வரைக்கும் தான் அனுப்பியிருக்கிறாரு. அடுத்து என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி நான் கேட்டேன், அவர் இன்னும் என்னோடய மெசேஜை பார்க்கல. ஸோ ரிப்ளை பண்ணதுக்கப்புறமா, அவர் அனுப்புனதுக்கப்புறமா இவங்களுக்கு என்ன ஆச்சு, இதுக்கப்புறம் அவங்க அந்த சாமியாரை பார்த்தாங்களா இல்லையாங்கிற, இவங்களோட குடும்பம் அந்த சாபத்துலேருந்து வெளியே வந்துச்சா இல்லையாங்கிறத உங்களோட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், என்ன நடந்துச்சு கிளைமேக்ஸ்ன்னு. ஸோ வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட லைஃப்லேயும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே 2 இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ கொடுத்துருங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த பார்ட் 2ல் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். ரிச்சுவல் தி அன்சால்வ்டு மிஸ்ட்ரி, ரொம்ப நாளாகவே நீங்கள் கேட்டுட்டு இருந்த அந்த பைலட் ஃபிலிமை நம்மளோட யூடியூப் சேனல்லே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நியூவாக வந்திருக்கிற சப்ஸ்கிரைபரும் அந்த பைலட் ஃபிலிமை போய் பாருங்கள். அது என்னோட டைரெக்ஷனில், நம்மளோட ப்ரொடக்ஷனில் நம்மளே மேக் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் சப்ஜெக்ட் தான். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்ட் 2 எப்போனா வரும், பார்ட் 3 எப்போனா வரும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு படத்துக்கான ஒரு சின்ன ஒரு குறும்படம் தான். அதாவது ஒரு படம் எடுக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொடியூசர்கிட்ட வந்து மேக்கிங்க்கு காட்டுறதுக்காக ஒரு சின்னதாக அந்த படத்தையே வந்து எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம பணத்தை போட்டு. அந்த மாதிரி எடுத்த ஒரு பைலட் ஃபிலிம் தான் அது. எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் நானே கொஞ்சம் வெளியே கொஞ்சம் கடன் வாங்கி தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அந்த ப்ராஜெக்டை பார்த்துட்டு விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி ரிச்சுவல் தி அன்சால்வ்டு மிஸ்ட்ரியோட பார்ட் 2, 3, 4, அதாவது எபிசோட் 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு 5 எபிசோடாக அதை நம்ம பண்ணலாம். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க, இப்போது ஷார்ட் ஃப்ளிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க, நான் போய் 120 ரூபா போட்டேன், உங்களுக்காக தான் போட்டு நான் பார்த்தேன் அப்படின்னு நிறைய பேர் பிரதர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க. ஒருத்தருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் கமெண்ட்டில், அந்த ரிச்சுவல் ப்ராஜெக்ட் கீழேயே. நிறைய பேருக்கு வந்து நான் இன்ஸ்டாகிராம்லேயுமே ரிப்ளை பண்ணிட்டேன்.
இப்போ எல்லார்கிட்டயுமே நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, நம்ம இந்த ப்ராஜெக்ட்ட எடுத்ததுக்கான செலவு கிட்டத்தட்ட 4 லேக்ஸுங்க. அதாவது 3.9 லேக்ஸ் கிட்ட வந்துருச்சு. அத நம்ம ஒரு ஓடிடில போய் குடுக்க போகும்போது, நெறைய பேர் வந்து சஜஷன் பண்றாங்க. இந்த ஷார்ட்ஃப்ளிக்ஸ்ன்னு ஒரு ஓடிடி இருக்கு. அதில போய் நீங்க குடுங்க பிரபா. ஆ என் தம்பிங்களும் சொன்னாங்க, "அண்ணே இங்க குடுக்கலாண்ணே. நாங்கலாம் வந்து 50,000க்கு எடுத்து அதெல்லாம் 80,000 வரைக்கும் ஒரு 30,000ன்னா ரொம்ப லாபம் பார்க்க முடியாது. ஆனா ஓகேண்ணே, ஓகேவா வாங்கிப்பாங்க. நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிப்பாங்க." அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. சரி, நம்மளோட உறவுகள்லாம் சொல்றாங்க, தம்பிங்கலாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நானும் போய் குடுத்தேங்க. குடுத்தா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரெவென்யூ ஷேரிங்ல தான் நாங்க எடுக்கிறோம். இப்போ வந்து அமௌண்ட் குடுத்து எடுக்கல. ரெவென்யூ ஷேரிங்ங்கிறது என்னன்னா, இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட்ட அவங்ககிட்ட குடுத்துருவோம். 1 ஹவருக்கு, அதாவது 1 ஹவருக்கு ரூ. 6 தரேன் அப்படிங்கிற மாரி சொல்லி வாங்கிட்டு போனாங்க. எனக்கு உடன்பாடு இல்ல இதுல. இருந்தாலும் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8,00,000த்துக்கும் மேல வச்சிருந்தாங்க. சரி ஓகே 8,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறாங்க. அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம குடுத்தோம்னா, மினிமம் என்ன ஒரு 1,00,000 பேர் பார்க்க மாட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு பட்சத்தில தான் நான் அந்த ஓடிடில குடுத்தேங்க. ஆனா, நான் நெனச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. நான் முதல்லயே பிடிவாதமா இருந்து, "இல்ல சார், இது வந்து நீங்க ஒரு 3 லேக்ஸ்னாலும் குடுத்து வாங்கிக்கோங்க. எனக்கு 1 லேக் வந்து நஷ்டம்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஒரு வெளிய ஒரு ப்ரொஃபைலாவும் இருக்கும் இல்லையா? அடுத்து 1 வருஷம் கழிச்சு, அதாவது 1 வருஷம் தான் அக்ரீமெண்ட் அங்க. 1 வருஷம் கழிச்சு நம்மளோட யூடியூப் சேனலையும் போட்டுக்கலாம்." அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தாங்க இருந்தேன். நம்மளோட சேனல்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் போயிட்டு நெறைய பேரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்த்துருக்கீங்க. மொத்தத்துக்கே 2000 பேர் கூட இன்னும் பார்க்கலங்க. எனக்கு டேஷ்போர்டு வரும்போது ரொம்ப ஒரு மாரி மனசுக்கே கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது 8,00,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சரி அண்ணன் வந்து நம்மளோட சேனல்ல போடுவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆ மேபி வரலாம். இல்ல அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அடுத்த மாசம் கூட சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்த்துக்கலான்னு தான் இருந்திருப்பீங்க. நெறைய பேர் என்கிட்டயே சொன்னீங்க. அங்க போனதுல ஒரு 1000 பேர், 1200 பேர் கிட்ட நம்ம ஆட்கள் தான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ரூ. 120 படி வச்சாலும் 1000 பேர்னா எவ்வளோ ஆச்சு? 1,20,000 25,000 சம்திங் வந்துருச்சுங்க. ஆனா, அதுல நமக்கு எதுவுமே குடுக்கல. எனக்கு குடுத்த அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? ரூ. 15,000. நான் ரூ. 4,00,000 கிட்ட அமௌண்ட் போட்டு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போய் ஒரு ஓடிடில குடுத்தா, எனக்கு வந்த ரெவென்யூ வெறும் ரூ. 15,000. அதுவே 13,000 சில்ற தான். ரவுண்டு பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு 1,00,000 குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரவுண்டு பண்ணி குடுங்க சார்ன்னு சொன்னா, அவரு ரூ. 15,000 குடுத்தாரு. ரொம்ப வொர்ஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இந்த ப்ராஜெக்ட்ட ஆரம்பத்துலேருந்து எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு அடி மேல அடின்னு தான் சொல்லுவேன் நானு. இருந்தாலும் நான் இத விடமாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த ஷூட் பண்றது, டைரக்ஷன் பண்றத நான் விடமாட்டேன். அதுக்கேத்த மாதிரி நான் எடுத்துட்டு போயிருவேன். நான் YouTubeக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா இத எடுக்கல. இத வந்து ஒரு பிரம்மாண்டமா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டே வந்து நான் இப்படி தான் குடுப்பேன். இன்னும் ஒரு 2, 3 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா இன்னும் சூப்பரா குடுத்துருக்கலாம். டியூரேஷனும் அதிகமா எடுத்திருந்திருக்கலாம். ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அத பெஸ்ட்டா குடுத்துட்டேன். என்ட்ட இருந்த அமௌண்ட்ட வச்சு. ஆனா இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட பேசிட்டு, "இல்ல சார் நான் என்னோட சேனல்லயே நான் போட்டுக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல குடுங்கன்னு" சொல்லி அதாவது நான் அமௌண்ட் தான் கேட்டேன் அவர்கிட்ட. "சார் என்ன சார் பார்த்து பண்ணுங்க சார். நீங்க எவ்வளவோ ப்ராஜெக்ட் வாங்கியிருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்த்து ஒர்த்துங்கிறத அவரே சொல்றாரு. இன்னொரு ப்ராஜெக்டும் எடுத்துட்டு வாங்க. அடுத்தடுத்து பண்ணுவோன்னு வேற சொன்னாரு. சரி இதுக்கு எதனா ஒண்ணு பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். அவர சொல்லி குத்தம் இல்ல, என்ன சொல்லி குத்தம் இல்லங்கிற மாதிரி நான் ஏமாந்துட்டேங்க. நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஷார்ட் ஃபிளிக்ஸ்ல போய் நான் குடுக்க போறேன். எனக்கும் சொல்லுங்கண்ணா, சொல்லுங்கண்ணான்னு சொல்லிட்டு நம்ம தம்பிங்களே நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. சிம்பிளா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். உங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனலோ, இல்ல உங்க ஃப்ரெண்ட் யூடியூப் சேனலோ, இல்ல நீங்க எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம என்கிட்ட குடுத்து நானே, "அண்ணே இத ரிலீஸ் பண்ணி குடுங்கண்ணே. எனக்கு வந்து நீங்க எவ்வளோ குடுப்பீங்களோ குடுங்கண்ணே. இருந்தாலும் எனக்கு ரீச் தான் முக்கியம்ண்ணே. நான் போட்டுர்றேண்ணே." அப்படிங்கிற மாரி வந்தாலும், பொழைக்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லுவேன். அப்படிதான் பண்ணணுங்க. இந்த ஷார்ட் ஃபிளிக்ஸ்ல வந்து ஏகப்பட்ட கிளிட்ச் இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கீழ கமெண்ட்ல சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. எனக்கும் அது ஃபீல் ஆச்சுங்க. நெறைய பேர் வந்து அமௌண்ட் போட்டுட்டு, 2வது தடவையும் அமௌண்ட் போயிருச்சுண்ணா, 3வது தடவ அமௌண்ட் போயிருச்சுண்ணான்னு சொல்லும்போது, நானே அதாவது எனக்கு Instagramல வந்து மெசேஜ் பண்ணோனே, அவங்க கிட்ட ஐடி என்னன்னு கேட்டு, அந்த ஓனர் அவருக்கு அனுப்பிவிட்டு, அதெல்லாம் உடனே பண்ணி குடுத்துட்டாரு. உடனே ரிலீஸ் பண்ணி விட்டாரு. "இது இப்படிதான் பிரபா, கொஞ்சம் லைட்டா கிளிட்ச் இருக்கு. அது சரியாயிரும். இன்னொரு ஒரு 1 மாசத்துல வந்து எல்லாமே ஆப் வந்து ரெஃப்ரெஷ் பண்றோம்." அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஆனா, நான் ஏமாந்துட்டேன். ஸோ, இதுக்கப்புறமும் வேற யாரும் ஏமாறாதீங்கங்கிறதுக்காக தான் இத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இன்னொன்னு, ஏன் நீங்க வந்து ரூ. 120 போட்டு நான் அதில போட்டு வச்சிருக்கிறேன். நீங்க ஏன் வந்து இப்போ உங்களோட சேனல்ல போட்டீங்க? அப்படின்னு கேட்கிறவங்களுக்கும் இதுதாங்க பதில். நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ வரைக்கும் எனக்கு இதுக்குன்னு வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேணாம் விடுங்க. நான் போட்டதில பாதிக்கு பாதி கூட வரல. நான் எடுக்கல.
நிறைய பேர் வந்து இதில சூப்பர் தேங்க்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. சூப்பர் தேங்க்ஸுங்கிறது நீங்க இந்த ப்ராஜெக்ட்ட பார்த்துட்டு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதுலேருந்து உங்களுக்கு வந்து என்னோட எஃபோர்ட் புடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் அதாவது என்னை என்கரேஜ் பண்ற விதமா, எனக்கு கிஃப்ட் குடுக்குற விதமா ஒரு அமௌண்ட் ஒரு ரூ. 60 ரூ. 100 ரூ. 1000 ரூ. 2000ங்கிற மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் பண்ற ஒரு ஃபார்மட் ஒண்ணு இருக்குதுங்க உள்ள கமெண்ட்ஸ்ல. சூப்பர் தேங்க்ஸ்ன்னு மேல ஒண்ணு இருக்கும். எஸ் சிம்பல் போட்டு. அதுல ரிச்சுவலுக்கு வந்து ஒரு 10 பேர் குடுத்துருந்தாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, சார் எனக்கு அமௌண்ட் வந்து என்ன சார் இது ரொம்ப கம்மியா இருக்கு சார். நீங்க இதுக்கு முன்னாடி எடுத்த ஷார்ட் ஃபிலிம்லாம் வந்துட்டு அதுல அதுல இருக்கிற ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி எடுத்தத விட இது வந்து குவாலிட்டி என்ன ரேஞ்சுல இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். எனக்கு எதனா ஒண்ணு பார்த்து பண்ணுங்க சார் அப்படிங்கும்போது, அவங்க வாய விட்டாங்க. நீங்க வந்து நான் வேணா எடுத்துடுறேன். நான் வேணா ஆப்லேருந்து இந்த படத்த எடுத்துடுறேன். நீங்க உங்களோட யூடியூப் சேனல்ல ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாரி சொன்னாரு. இன்னொன்னு சொல்றாரு, உங்ககிட்ட 1,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்களே, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறாங்களே, அதாவது 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்களே உங்க சேனல்ல மிஸ்டர் பிரபாகரன்ல, அதுலேருந்து 1000 பேர் தான் இதில சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்ப்பாங்களான்னு கேட்குறாரு. திருப்பி நான் கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ உங்களோட இதில 8,00,000 பேர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிற மாரி காட்டுது. ஆப் டவுன்லோட்ஸ் காட்டுது. அப்போ உங்க இதில ஆக்டிவா என்ன 200 பேர் தான் இருக்கிறாங்களா? இதையும் நான் கேட்டேன். என்ன உங்க இதில வந்து ஆக்டிவா 200 பேர் தான் இருக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவரால பதில் சொல்ல முடியல. நான் வேணா உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஆனதுக்கு அமௌண்ட்ட குடுத்துடுறேன். அதுவுமே ரூ. 6 பேசியிருந்தோம் இல்லையா? ரூ. 20ன்னு வச்சுக்கோங்க. ரூ. 20ன்னு போட்டே ரூ. 13,500 தான் வருது. அப்ப ஸோ இப்போ உங்களுக்கு அத பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எஸ். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்ல ஃபினான்ஷியலா நான் தோத்துட்டேங்க. அத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி ஓகே சார். அப்போ நீங்க அங்கருந்து எடுத்துருங்க. எனக்கு அமௌண்ட் வரட்டும்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரூ. 15,000 போட்டு விட்டாங்க. நான் கேரளால இருக்கும்போது தான் போட்டு விட்டாரு. போட்டு விட்டோனே நான் ரிப்ளை பண்றேன். சார் எதனா பார்த்து பண்ணுங்க சார். எதனா ரவுண்டா பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 50K வாச்சும் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி கேட்கும்போது ரிப்ளேயே வரல. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு பிரதருக்கு ஃபோன போட்டு, பிரதர் இந்த மாரி நீங்க எடுத்துருங்க. ஷார்ட்ஃப்ளிக்ஸ்லேருந்து என்னோட ரிச்சுவல் ப்ராஜெக்ட்ட எடுத்துருங்கன்னு சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்ப அப்டின்னா, அதான் 1 இயர்க்கு நாங்க அக்ரீமெண்ட் போட்டுருக்கோமே! அப்ப அந்த 1 இயர் அக்ரீமெண்ட்டுக்குள்ளேயே இருக்கட்டும். 1 இயர்க்கு ஷார்ட்ஃப்ளிக்ஸ்லயும் இருக்கட்டும். அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. இத எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல எனக்கு. முதல்ல ஒரு பேச்சு, உங்களுக்கு அமௌண்ட்டு வேணும்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து எடுத்துக்கோங்க. உங்களோட யூடியூப் சேனலே போட்டுக்கோங்கன்னு முதல்ல ஒரு பேச்சு. இப்ப சரி சார் நான் என்னோட யூடியூப் சேனலே போட்டுக்கிறேன். அமௌண்ட் தான் ரூ. 15,000 குடுத்துட்டீங்களா, அதுலேருந்து எடுத்துருங்கன்னு சொன்னா, இல்ல இருக்கட்டும். 1 வருஷத்துக்கு அதுல இருக்கட்டும். என்னது இது ரங்கா? ஒண்ணுமே புரியல எனக்கு. கேட்டா, அக்ரீமெண்ட்ல அப்படிதான் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஓகே. நம்ம யாருக்கும் கெடுதல் நெனைக்கல. நம்ம யாரையும் கெடுக்கணும்னு நெனைக்கல. அதது நடக்கிறது நடந்துகிட்டு இருக்கு. மேல ஒருத்தன் இருக்கிறான் கடவுள். அவனுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் எல்லாருமே. ஏமாத்துறவங்க. ஸோ இதான் மக்களே. இதான் நடந்தது.